அதிகாரம் 18. கடவுளின் பெருமை. என்றும் வாழும் ஆண்டவரே, அண்டம் முழுவதையும் படைத்தார். ஆண்டவர் ஒருவரே நீதி உள்ளவர். அவரை தவிர வேறு எவரும் இலர். தம் கை அசைவினால் அவர் உலகை நெறிப்படுத்துகிறார். எல்லாம் அவருடைய திருவுளத்திற்கு அடிபணிகின்றன. தம் ஆற்றலால் அவர் எல்லாவற்றிற்கும் மன்னர். தூயவற்றை அவர் தூய்மை அல்லாதவற்றினின்று பிரித்து வைக்கிறார். தம்முடைய செயல்களை அறிவிக்க யாருக்கும் அவர் அதிகாரம் கொடுக்கவில்லை. அவருடைய அரும்பெரும் செயல்களை கண்டுபிடிப்பவர் யார்? அவரது பேராற்றலை எவரால் அளவிட்டு கூற முடியும்? அவரது இரக்கத்தை எவரால் முழுவதும் விரித்துரைக்க இயலும்? ஆண்டவரின் வியத்தகு செயல்களை குறைக்கவோ கூட்டவோ எவராலும் முடியாது. அவற்றை ஆழ்ந்தறிய எவராலும் இயலாது. மனிதர் அவற்றை கண்டுணர்ந்து விட்டதாக எண்ணும் போதுதான் கண்டுணரவே தொடங்குகின்றனர். கண்டுணர்வதை நிறுத்தும் போதுதான் மேலும் குழப்பம் அடைகின்றனர். மனிதரின் சிறுமை. மனிதர் என்போர் யார்? அவர்களால் ஏற்படும் பயன்கள் எவை? அவர்களிடம் இருக்கும் நன்மைகள் யாவை? தீமைகள் யாவை? மனிதருடைய வாழ்நாட்களின் எண்ணிக்கை கூடிப்போனால் 100 ஆண்டுகள். நிலை வாழ்வுடன் ஒப்பிடும்போது அவ்வாண்டுகள் கடல் நீரின் ஒரு துளி போன்றவை, மணலின் ஒரு துகள் போன்றவை. இதனால்தான் ஆண்டவர் அவர்கள் மட்டில் பொறுமையுடன் இருக்கிறார். அவர்கள் மீது தம் இரக்கத்தை பொழிகிறார். அவர்களின் அழிவு இரங்கத்தக்கது என அவர் கண்டறிகிறார். அளவுக்கு மிகுதியாகவே அவர்களை மன்னிக்கிறார். மனிதர் அடுத்திருப்பவருக்கே இரக்கம் காட்டுகின்றனர். ஆண்டவர் எல்லா உயிருக்கும் இரக்கம் காட்டுகிறார். அவற்றை கண்டிக்கிறார், பயிற்றுவிக்கிறார், அவற்றுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இடையர்கள் தங்கள் மந்தையை தங்களிடம் மீண்டும் அழைத்து கொள்வது போல் அவரும் செய்கிறார். தாம் அளிக்கும் நற்பயிற்சியை ஏற்றுக்கொள்வோர் மீதும் தம் தீர்ப்புகளை ஆர்வத்துடன் தேடுவோர் மீதும் அவர் இரக்கம் காட்டுகிறார். ஈகையின் சிறப்பு. குழந்தாய், நீ நன்மை செய்யும் போது கடிந்து கொள்ளாதே. கொடைகள் வழங்கும் போது புண்படுத்தும் சொற்களை கூறாதே. கடும் வெப்பத்தை பனி தணிக்கும் அன்றோ? உனது சொல் கொடையை விட சிறந்தது. ஒரு சொல் நல்ல கொடையை விட மேலானது அன்றோ? கனிவுள்ள மனிதரிடம் இவ்விரண்டுமே காணப்படும். அறிவிலிகள் கடுஞ்சொல் கூறுவார்கள். மனம் ஒப்பாது கொடுக்கும் ஈகை அதனை பெறுவோருக்கு எரிச்சலையே ஊட்டும். சிந்தனையும் முன்மதியும். கற்றபின் பேசு. நோய் வருமுன் உடல் நலம் பேணு. ஆண்டவரின் தீர்ப்பு வருமுன் உன்னையே ஆராய்ந்து பார். கடவுள் சந்திக்க வரும் நாளில் நீ மன்னிப்பு பெறுவாய். நோய் வாய்ப்படும் முன் உன்னையே தாழ்த்திடு. பாவம் செய்தால் உடனே மனந்திரும்பு. நேர்ச்சையை தகுந்த நேரத்தில் செலுத்த எதுவும் தடையாய் இருக்க வேண்டாம். அதை நிறைவேற்ற இறக்கும் வரையில் நீ காத்திருக்க வேண்டாம். நேர்ச்சை செய்யும் முன் ஆயத்தம் செய்து கொள். இதில் ஆண்டவரை சோதிப்பவனாய் இருந்து விடாதே. இறுதி நாளில் வரவிருக்கும் அவரது சீற்றத்தை நினைவில் கொள். அவர் தம்முடைய முகத்தை திருப்பிக் கொண்டு பழிவாங்கும் நேரத்தை எண்ணிப்பார். நீ உண்டு நிறைவுற்றிருக்கும் போது பட்டினி கிடந்த காலத்தை நினைவில் கொள். உனது செல்வச் செழிப்பின் காலத்தில் உன் வறுமை தேவையின் காலத்தை எண்ணிப்பார். காலை தொடங்கி மாலைக்குள் காலங்கள் மாறுகின்றன. ஆண்டவர் திருமுன் அனைத்தும் விரைகின்றன. ஞானிகள் எல்லாவற்றிலும் எச்சரிக்கையாய் இருக்கின்றார்கள். பாவம் பெருகும் போது தீச்செயல்கள் நின்று தங்களை காத்து கொள்கின்றார்கள். அறிவு கூர்மை படைத்தோர் அனைவரும் ஞானத்தை அறிவர். அதை அடைந்தோரை போற்றுவர். நாவன்மை படைத்தோர் ஞானியர் ஆகின்றனர். பொருத்தமான நீதிமொழிகளை பொழிகின்றனர். தன்னடக்கம். கீழான உணர்வுகளின்படி நடவாதே. சிற்றின்ப உணர்வுகளை கட்டுப்படுத்து. கீழான உணர்வுகளில் இன்பம் காண உன் உள்ளத்தை அனுமதிக்கும் போது உன் பகைவரின் நகைப்புக்கு அவை உன்னை உள்ளாக்கும்.
அளவு மீறி உண்டு குடிப்பதில் களி கூறாதே. அதனால் ஏற்படும் செலவு உன்னை ஏழையாக மாற்றிவிடும். உன் பணப்பையில் ஒன்றும் இல்லாத போது கடன் வாங்கி விருந்துண்டு ஏழையாகாதே.